அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 9. யூனிட் 9ல எங்கெங்க நீங்க படிக்கணும்? ஸோ யூனிட் 9 பொறுத்தளவு, யூனிட் 8, 9 பொறுத்தளவு குரூப் 1, குரூப் 2க்கு 2 முக்கியமானது. ஏன்னா யூனிட் 9ல 10 கொஸ்டின், குரூப் 2ல 10 கொஸ்டின் கிட்ட கேட்டுருவாங்க. ஏன்னா குரூப் 1 பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. யூனிட் 9ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு. ஸோ ஈஸியா தான் இருக்கும் அது வந்து. யூனிட் 9 வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா படிக்க வேண்டியது கொஞ்சம் நெறையா இருக்குங்க. ஸோ அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வந்து இந்த இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னென்ன எங்கெங்க படிக்கணும். ஸோ 2 இருக்கு உங்களுக்கு. ஸ்டாட்டிக் பார்ட், கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ன்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ அதனால அந்த ஸ்டாட்டிக் பார்ட் எங்கெங்க படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டுக்கு என்னென்ன வெப்சைட் ரெஃபர் பண்ணணும், என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது பாலிசி நோட் இந்த மாதிரி என்னென்னது வந்து ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதனால யூனிட் 9ல உங்களுக்கு 10 கொஸ்டின் வந்துரும். இந்த 10 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் ஸ்டாட்டிக் பார்ட்லயும், 5 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்லயும் உங்களுக்கு வந்துரும். சரியா? ஸோ ஸ்டாட்டிக் பார்ட்ல ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. படிக்க வேண்டியது கம்மியா தான் இருக்கும் ஸ்டாட்டிக் பார்ட்ல. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல கொஞ்சம் நெறையா இருக்கும். ஸோ நீங்க அப்டேட் பண்ற மாரியே இருக்கும். டெய்லி அப்டேட் பண்ற மாரி இருக்கும். படிச்சா தான் உங்களுக்கு யூனிட் 9 பொறுத்தவரை ஈஸியா அந்த ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் அதாவது யூனிட் 8ல ஒரு 40 கொஸ்டின், 30 கொஸ்டின், யூனிட் 9ல ஒரு 10 கொஸ்டின். மொத்தம் 40 கொஸ்டின் வரும். இந்த 2 யூனிட் சேர்த்தாலே உங்களுக்கு 40 கொஸ்டின். 75ல ஒரு 35 டூ 45 ஒரு 40 கொஸ்டின் வந்துரும். பாதி பாதி வந்து யூனிட் 8, 9லயே வந்துரும் உங்களுக்கு. சரியா? ஸோ அதனால இந்த இது வந்து பார்த்துக்கலாம். இந்த யூனிட் 9 வந்து ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. சரியா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சிலபஸ்ல ஸ்டாட்டிக் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஸ்டாட்டிக் பார்ட் அப்படின்னா இதுல இருந்து தான் படிச்சாலே உங்களுக்கு போதும். வேற எதுவுமே படிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள், சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுல மூணே 3 பேர் மட்டும் தான் வரும். ஒண்ணு வள்ளலார், இன்னொன்னு அயோத்திதாசர் பண்டிதர், இன்னொன்னு வைகுண்ட சுவாமிகள். ஸோ இது 3 பேர் மட்டும் படிச்சாலே உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரியா? 1 டூ 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அதுல அயோத்திதாசர் பண்டிதர் ரொம்ப முக்கியமான நபர். ஸோ இந்த அயோத்திதாசர் பண்டிதர் பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வருஷம் வந்து என்ன இது எல்லா எக்ஸாம்லயும் வருஷம் வந்து ஒரு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த குரூப் 1ல வந்து இவரை பத்தி கேட்கறது. ஸோ அதனால வரப்போற குரூப் 2ல இவரை பத்தி கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ இருக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அயோத்திதாசர் பண்டிதர் பத்தி ஒரு 5 பாயிண்ட் தான் இருக்கும். 5 டூ 6 பாயிண்ட் தான் இருக்கும். இந்த 5 டூ 6 பாயிண்ட் படிச்சாலும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா வந்து வந்துரும். ஸோ இந்த சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களுக்கு 10th சோசியல் சயின்ஸ். ஸோ 10வது சமூக அறிவியல்ல 5வது யூனிட்டும், 11th ஹிஸ்டரி. ஸோ 11ஆம் வகுப்பு வரலாறுல 19 யூனிட் 19 லெசனும் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 லெசன் படிச்சாலே உங்களுக்கு போதுமானது. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள். ஸோ அடுத்து பார்க்க போறது இடஒதுக்கீடு கொள்கை. ரொம்ப முக்கியமானது. ஸோ இடஒதுக்கீடு கொள்கை இந்த வருஷம் வந்து கேட்கல குரூப் 1ல. ஸோ அதனால குரூப் 2ல இந்த வருஷம் எது குரூப் 1ல கேட்கல அதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 2ல கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடஒதுக்கீடு கொள்கையை பொறுத்தளவு 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2 சரியா? 11th அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல வால்யூம் 2 2வது வால்யூம்ல 13வது யூனிட் அலகு 13வது யூனிட் வந்து உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் பத்தி கவர் ஆகும். அதே மாதிரி தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு ஜியோகிராஃபி ரொம்ப முக்கியமானது. சரியா? தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு ஜியோகிராஃபி. ஸோ இந்த 4 யூனிட் படிச்சாலே உங்களுக்கு இந்த 10 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் வந்துரும் கண்டிப்பா. சரியா? அது தமிழ்நாடு எக்கனாமி, ஜியோகிராஃபி ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு எக்கனாமி பொறுத்தளவு இந்த பாப்புலேஷனா இருக்கும்ல, பாப்புலேஷன் சென்சஸ் 2011 சென்சஸ்ல எந்த மாவட்டம் வந்து ஃபர்ஸ்ட் வரும், எந்த மாவட்டம் செகண்ட் வரும்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை பத்தி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பொருளாதாரம். இப்போ 11th எக்கனாமில யூனிட் 11 சரியா? 11th எக்கனாமில 11வது பொருளாதாரம் 11வது வகுப்புல அலகு 11 யூனிட் 11 சரி சாப்டர் 11. அதை அடுத்து தமிழ்நாடு புவியியல், தமிழ்நாடு ஜியோகிராஃபில 10th சோசியல் சயின்ஸ்ல 2 ஜியோகிராஃபி லெசன் இருக்கும். ஒன்னு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் ஒன்று இருக்கும். இன்னொன்று மானுட பிரிவுகள், ஹியூமன் ஜியோகிராஃபி, நேச்சுரல் ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ யூனிட் 6 அண்ட் 7 சரியா? 2மே ரொம்ப முக்கியமான ஜியோகிராஃபில. ஸோ அதனால தமிழ்நாடு எக்கனாமி, ஜியோகிராஃபி, ரிசர்வேஷன் பாலிசி, சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இந்த 4 டாபிக் படிச்சா 5 கொஸ்டின் உங்களுக்கு வந்துரும். சரியா? அதனால இந்த புக்கு மட்டும் தான் உங்களுக்கு போதும். வேற எந்த புக்கு ரெஃபர் பண்ண தேவையில்லை இந்த டாபிக் பொறுத்தளவு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டுக்கு வந்து வந்துடலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஸோ இந்த குரூப் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இதுல இருந்து. அதே மாதிரி 2 கொஸ்டின் கேட்டாங்க இதுல இருந்து. சரி, ஒன்னு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் எது வந்து இண்டிகேட்டர் இல்லைன்னு கேட்டாங்க. சரி, பிறப்பு வீதம் வந்து இல்ல அந்த ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் குழந்தைகள் வளர்ப்பு குறியீடுல முதல் 3 மாவட்டம் வந்து கேட்டாங்க. சரியா? அதனால ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்கு, HDR ரிப்போர்ட். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2017 to 18 தமிழ்நாடோட HDR ரிப்போர்ட். சரியா? அது அது அந்த ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ரிப்போர்ட் டெலகிராம்ல வந்து சென்ட் பண்ணுவோம். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த யூனிட் 9க்குரிய இந்த மெட்டீரியல் வந்து நம்ம HDR ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். சரி, அதே மாதிரி இந்த பிடிஎஃப்மே நம்ம ஷேர் பண்ணணும் டெலகிராம்ல. ஸோ அதனால டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி பாத்தீங்கன்னா அது இந்த ஹெச்டிஆர் ரிப்போர்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல ஒரு 100 115 பேஜ் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்க படிக்க தேவையில்ல. ஸோ 75 பேஜ் பக்கத்துல இருக்கும். நீங்க 75 100 பேஜ் இருக்கும். எல்லாமே படிக்க தேவையில்ல. நீங்க என்னென்ன படிக்கணும் பாத்தீங்கன்னா அந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள், அது அளவிட பயன்படும் குறியீடு இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவோம்ல, அந்த இப்ப ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா 3 இண்டிகேட்டர் இருக்கும். ஹெல்த், எஜுகேஷன், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி முதல் 5 மாவட்டங்கள், இறுதியாக உள்ள மாவட்டம். ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஒரு ரிப்போர்ட் அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னா சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் முதல் 5 மாவட்டம் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இறுதியா கடைசியா இருக்கிற மாவட்டம். அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா முதல் 5 மாவட்டம், கடைசியா இருக்கிற மாவட்டம். இந்த 2 மட்டும் படிச்சாலே போதும். அளவிட பயன்படும் குறியீடுகள், இண்டிகேட்டர்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் 5 மாவட்டம். ஃபர்ஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி லாஸ்ட்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட். ஒரு இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ட், லாஸ்ட்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட். இந்த 2 படிச்சாலே போதும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. சரியா? அரசு அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். ஸோ பலதரப்பு மக்கள் அப்படின்னா யார் யார் வருவா? அந்த அந்த மாதிரி நீங்க பிரிச்சு படிச்சுக்கணும். பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், திருமண உதவி திட்டங்கள், கர்ப்பிணி பெண்கள், விதவைகள் மற்றும் அனாதைகள், பழங்குடியினர். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு படிச்சுக்கணும் நீங்க. சரி, பெண்களுக்கான என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதே மாரி குழந்தைகள், முதியோர்கள். ஸோ இந்த இந்த இதுக்கு வந்து நம்ம வீடியோஸ் வந்து நெறைய போட்டிருக்கோம். ஸோ வீடியோஸ் வந்து நெறைய போட்டிருக்கோம். ஸோ சமூக நலத்திட்டங்கள் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். ஸோ அதுல குரூப் 1லயே 3 கொஸ்டின் வந்துச்சு அந்த வீடியோல. சரியா? ஸோ அதனால நம்ம போடுற வீடியோ மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு போதும். அதே மாரி யூனிட் 9க்கு மராத்தான் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மராத்தான் வீடியோ. ஸோ அதுவுமே நம்ம லிங்க் வந்து திரும்பி ஷேர் பண்ணுவோம் Telegramல. அந்த மராத்தான் ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது. எல்லாமே நம்ம ஓவராலா கவர் பண்ணிட்டோம். சரியா? இந்த அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்றப்ப நீங்க என்னென்ன படிக்கணும் பாத்தீங்கன்னா, நீதி கட்சி 1920ல நீதி கட்சி ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. 1919 ஆக்ட் படி எலெக்ஷன் வச்சு 1920ல வந்திருப்பாங்க. ஸோ 1920 முதல் 2024 இப்ப இருக்கிற பிரசன்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்களோ, ஸோ எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு நெறைய படிக்க வேண்டிய பார்ட்டே இதுதான். இந்த பார்ட்டு நெறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீதி கட்சி, அதுக்கடுத்து நீதி கட்சிக்கு அடுத்து வந்து காங்கிரஸ். காங்கிரஸ்லயே ராஜாஜி, காமராஜர் நெறைய வந்திருப்பாங்க. அதே மாரி அண்ணாதுரை, டிஎம்கேல அண்ணாதுரை, கலைஞர், அதே மாரி இப்ப இருக்கிற ஸ்டாலின், சரியா? இந்த இப்ப இருக்கிற முதலமைச்சர் அண்ணாதுரை, ஆ கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், அதே எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த இந்த இவங்களும் படிக்கணும். இவங்களும் ஏன்னா ஆ அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான திட்டங்கள்ன்ற பொறுத்தளவு 1920லேருந்து 2024 வரைக்கும் படிக்கணும். சரி, அதனால இத இப்ப பிரிச்சு படிச்சுக்கோங்க. நீதி கட்சி எடுத்தோம்னா, நீதி கட்சி என்ன கொண்டு வந்தாங்க அந்த மாரி படிச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு வந்து நீங்க புக் சோர்ஸ் வந்து என்ன ரெஃபர் பண்ணணும்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 13வது யூனிட்டும், 12th ஹிஸ்டரி ஓல்டு புக். சோ இந்த ஓல்டு புக் ரொம்ப முக்கியம். 12th ஹிஸ்டரியில ஓல்டு புக்ல யூனிட் 18, யூனிட் 18 ஸோ நல்லா இருக்கும். இந்த 3 புக்குமே சூப்பரா இருக்கும் இந்த இதுக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 8th சோசியல் சயின்ஸ் ஓல்டு புக். இது சூப்பரா இருக்கும். 8th சோசியல் சயின்ஸ்ல ஓல்டு புக் 2005 எடிஷன். ஸோ இது நம்ம Telegramல ஷேர் பண்ணுவோம். ஸோ யூனிட் 9 இந்த 8th சோசியல் சயின்ஸ் ஓல்டு புக் 2005 எடிஷன். ஸோ இது நெட்ல போட்டாலே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப். ஸோ Telegramல நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ யூனிட் 9 இந்த இந்த புக்ல 9வது யூனிட் சூப்பரா இருக்கும். இந்த இதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி வெல்ஃபேர் ஸ்கீம்க்கு இந்த 3 புக்கு நம்ம மேல சொன்ன சோர்ஸ். சரியா? கவர்மெண்ட் சோர்ஸ். சரி, எல்லாமே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 2024, 2023, 21 டு 24, 2021 டு 24 வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ற மாரி இருக்கும். சரியா? இருக்கிற இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அது மாரி இது டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஸ்கீம்ஸ் வந்து இதுக்கு முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க படிக்கணும் நெறைய. சரி, அதுதான். இந்த இந்த பார்ட்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நெறைய படிச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த இப்படி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ண முடியும். சரியா? அதே மாரி அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு உரிமைகள். ஸோ இதுக்கு 2 இதுதான் படிக்கணும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பாலிசி நோட்ஸ் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த பாலிசி நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த வருஷம் குரூப் 1ல நெறைய கொஸ்டின் இந்த பாலிசி நோட்ல இருந்து வந்துச்சு. இந்த பாலிசி நோட் ஒண்ணுமே இல்ல. ஸ்கீம்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த பாலிசி நோட்ல வந்து இருக்கும். இப்ப எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்கீம் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி ஹெல்த், நல்வாழ்வு, ஹெல்த் ரிலேட்டடா ஸ்கீம் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இந்த பாலிசி நோட்ஸ்ல இருக்கும். இந்த பாலிசி நோட்ஸான லிங்க் வந்து இந்த இருக்கு. இது கிளிக் பண்ணா உங்களுக்கு லிங்க் வந்து டைரக்ட்டா போயிரும் உங்களுக்கு. சரியா? ஸோ அதனால இந்த இத கிளிக் பண்ணி இந்த லிங்க கிளிக் பண்ணி பாலிசி நோட்ஸ் அதாவது 2க்கு போகுது. எல்லாத்துக்கும் தேவையில்ல. ஒண்ணு ஹெல்த், இன்னொன்னு எஜுகேஷன். இந்த பாயிண்ட்க்கு இந்த 2 பாலிசி நோட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 125 பேஜ் பக்கத்துல இருக்கும். அந்த 125 பேஜ் ஸ்கீம்ஸ் மட்டும் தனியா எடுங்க. ஸ்கீம்ஸ் மட்டும் தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரி, அதே மாரி பட்ஜெட்ல கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். ஸோ பட்ஜெட் இந்த வருஷம் பட்ஜெட்ல என்னென்ன கொண்டு வந்தது. ஏன்னா குரூப் 1ல பட்ஜெட் ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்கல. ஸோ அதனால குரூப் 2ல கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. தாய்மானவர் திட்டம்னா வரும்னு எதிர்பார்த்தோம். குரூப் 1க்கு வரல. ஸோ அதனால இந்த குரூப் 2ல கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ பட்ஜெட் ரிலேட்டடா ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அத வந்து படிச்சுக்கோங்க. சரியா? பாலிசி நோட், ஹெல்த், எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன்ல ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் பாலிசி நோட் வந்து இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கும், ஹையர் எஜுகேஷன் இருக்கும். சரியா? ஸ்கூல் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா
அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சர். ஸோ ஹையர் எஜுகேஷன் பார்த்தா பொன்முடி. ஸோ இந்த 2 பேருமே பாலிசி நோட்ல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஹெல்த் எஜுகேஷன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வெப்சைட் தமிழ்நாடோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வெப்சைட்ல ஸ்கீம்ஸ்ன்னு தனியா ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அத படிச்சுக்கோங்க. ஸோ அப்ப இந்த எஜுகேஷன் ஹெல்த் சிஸ்டம்ல கண்டிப்பா 2 கொஸ்டின் வந்துரும். ஸோ இந்த 2 கொஸ்டின் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா வரும். ஸோ அதுக்கு இந்த 3 மெட்டீரியல் ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியானது தான். உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. மொத்தமா படிக்காம ஸோ ஃப்ரீயா இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாலிசி நோட்ஸ ரெஃபர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். மெயின்ஸ்க்குமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அது மாரி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டு. வேரியஸ் ஃபீல்டுன்றப்ப எல்லாமே வரும். உங்களுக்கு எஜுகேஷன், ஹெல்த் அதே மாரி பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர், என்விரான்மென்ட் எல்லாமே வரும். ஸோ அதனால இந்த பாலிசி நோட்ஸ்ல ஹெல்த் எஜுகேஷன் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதே மாரி என்விரான்மென்ட், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. என்விரான்மென்ட், அக்ரிகல்ச்சர் சரியா? இந்த 2ம் ரொம்ப முக்கியமா. அதே மாரி பட்ஜெட். அதே போக பட்ஜெட். ஸோ அது மாரி பார்த்தீங்கன்னா, முக்கியமான இண்டெக்ஸஸ் நித்தி ஆயோக் லான்ச் பண்ற முக்கியமான இண்டெக்ஸஸ். நித்தி ஆயோக் என்னென்ன ஹெல்த் இண்டெக்ஸ் லான்ச் பண்றாங்க. அந்த மாரி முக்கியமான இண்டெக்ஸ் லான்ச் பண்ணா, நித்தி ஆயோக் லான்ச் பண்ணா அத படிச்சுக்கோங்க. சரி இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ். எல்லாம் எல்லாமே பார்க்கிறது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸோட ஸ்டாட்டிக் பார்ட்டும் நீங்க சேர்ந்து படிக்கணும். சரியா? அது மாரி கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். குரூப் 1ல இத பத்தி கேட்கல. குரூப் 2ல கண்டிப்பா 2 கொஸ்டினா கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. சரியா? தமிழகத்தின் மின் ஆளுகை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி நோட் இருக்கும். 2024, 25 ஸோ இது இந்த இருக்கு. ஆ பாலிசி நோட் இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா, இந்த மேல இருக்க லிங்க்ல போனீங்கன்னா, பாலிசி நோட் வந்து இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அதுக்கு 2024, 25 ஸோ அந்த பாலிசி நோட் வந்து எடுத்து படிச்சுக்கோங்க. அப்ப பாலிசி நோட்ட பொறுத்தவரை மொத்தம் 4, 5 படிக்கணும். 1 ஹெல்த், எஜுகேஷன், என்விரான்மென்ட், அக்ரிகல்ச்சர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 5 படிக்கணும் நீங்க. சரியா? அதே மாரி அ கவர்னன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கவர்னன்ஸ் வெப்சைட் வந்து இருக்கு. tnEsevai.tn-government.in ஸோ இந்த வெப்சைட்ல ரெஃபர் பண்ணி இதுல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அப்படியே எடுத்து படிச்சுக்கோங்க. சரியா? அப்ப இப்படிதான் நீங்க படிக்கணும். யூனிட் 9 பொறுத்தவரை இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும்? இந்த மாரி தான் படிக்கணும். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக்க 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் எடுத்து முடிச்சிருங்க. யூனிட் 9 பொறுத்த புதுசா புதுசா படிக்கிறேன். இப்பதான் படிக்கிறேன் சார். குரூப் 1க்கு குரூப் 2க்கு இப்பதான் படிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் பார்ட்ட ஃபர்ஸ்ட் சமச்சீர் புக்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே படிச்சு முடிச்சுருங்க. இது அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சமச்சீர் புக் சொன்னோம்ல, இந்த 3 சமச்சீர் புக். இது 3ம் ரொம்ப முக்கியம். ஸோ, அப்ப இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு, அது மாரி இந்த ரிப்போர்ட். ஸோ, இந்த இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வாங்க. சரியா? ஸோ, அதனால இப்படிதான் படிக்கணும் யூனிட் 9. ஸோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, யூனிட் 9ஓட கவர்ன்மென்ட் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ, இப்ப இது சொன்னோம்ல ஸ்டாட்டிக் பார்ட். ஸோ, இது எல்லாமே கம்பைல் பண்ணி இந்த கவர்ன்மென்ட் மெட்டீரியல்ல இருக்கும். ஸோ, இது ஒண்ணு படிச்சாலே உங்களுக்கு போதுமானது. ஸோ, இது சமச்சீர் புக் எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னா, இந்த இந்த லிங்க்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்க கிளிக் பண்ணா உங்களுக்கு யூனிட் 9ஓட அந்த மெட்டீரியல் வந்து இருக்கும். ஒவ்வொரு டாபிக் வைஸ் குடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு டாபிக்கும் 25 பேஜ், 20 டூ 25 பேஜ் இருக்கும். ஸோ நம்ம இதுல சொன்னோம்ல, அ சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்லாம் 10த் சோசியல் சயன்ஸ், 11த் ஹிஸ்டரில கவர் ஆயிருக்கும். இது 2யும் கவர் பண்ணி இதுல குடுத்துருப்பாங்க. மெர்ஜ் பண்ணி ஒரே இதுல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த யூனிட் 9 கவர்ன்மென்ட் மெட் இந்த லிங்க் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு சமச்சீர் புக் படிக்க பிடிக்கல அப்படின்னா, இந்த இது வந்து நீங்க படிச்சுங்க. சமச்சீர் புக்கோட கம்பைலேஷன்ல அந்த மெட்டீரியல் வந்து இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட வெல்ஃபேர் ஸ்கீம் பார்த்தோம்ல, அந்த நீதி கட்சி இது எல்லாமே இதுல இருக்கும். சரி, அவங்க சூப்பரா பாயிண்ட் வைஸ் பாயிண்ட்டா குடுத்துருப்பாங்க. இது ஒரு மெட்டீரியல் படிச்சாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ நீங்க படிங்க. அது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்க எழுதுற டெஸ்ட் பேட்ச்ல ஸோ எல்லாமே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால யூனிட் 9 வந்து ரொம்ப முக்கியம். யூனிட் 8 எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, அதே இம்பார்ட்டன்ஸ் யூனிட் 9 குடுங்க. யூனிட் 9 ரொம்ப ஈஸி. யூனிட் 8 கம்பேர் பண்ணும்போது யூனிட் 9 ரொம்ப ஈஸி. ஏன்னா யூனிட் 9 படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க படிக்கிற மாரி இருக்கும். ஸ்டாட்டிக்கும் நீங்க படிக்கிற மாரி இருக்கும். 2மே அப்டேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால டெய்லி நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கத்த வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கீம்ஸ் என்னென்ன வருதோ நியூஸ பாருங்க. நியூஸ்ல வர ஸ்கீம்ஸ பத்தி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி தான் யூனிட் 9 வந்து படிக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல குரூப் 1 இப்ப மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா, குரூப் 1க்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இதுனா எல்லாமே கேட்பாங்க உங்களுக்கு. சரியா? அதனால இந்த யூனிட் 9 பொறுத்தவரை நல்லா படிங்க. ஸோ நம்ம நம்ம குடுத்திருக்க அந்த நோட்ஸ் மட்டுமே நம்ம வேர் டூ ஸ்டடி மட்டுமே படிச்சாலே உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ வந்து வந்திருக்கும். ஸோ யூனிட் 9 எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். இந்த லிங்க் எல்லாமே குடுத்துருக்கோம். ஸோ இந்த லிங்க்க கிளிக் பண்ணி ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சிவிட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.